உலகளாவிய தொற்று நோயை அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை எவ்வாறு மேம்படுத்துவது மற்றும் நம் உடலை வலுப்படுத்துவது என்பது குறித்த சில வழிகாட்டுதல்களை சமீபத்தில் ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. பாரம்பரிய மருந்துகளை பொறுத்தவரை பல மூலிகைகள், மசாலா பொருட்கள், தேநீர் மற்றும் காபி தண்ணீர் ஆகியவை நம் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு நன்மை பயக்கும் என்று கருதப்படுகின்றன. ஆனால் சமீபத்தில் சிலோன் தேநீர் நம் உடலுக்கு அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குவதாக உலகம் முழுவதும் செய்திகள் பகிரப்பட்டு வருகின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சவுக்கும் சீன தூதர் செங் யுவானுக்கும் இடையிலான சந்திப்பில் நல்லெண்ணத்தின் சைகையாக இலங்கை அதிபர் சிலோன் கருப்பு தேயிலையை சீனாவுக்கு பரிசாக வழங்கினார். கொரோனா வைரசுக்கு எதிராக சிலோன் தேநீரின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திறனை கோரி இலங்கை வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவு உலகெங்கிலும் உள்ள நெட்டிசன்கள் மற்றும் தேயிலை நிறுவனங்களின் கண்களையும் ஈர்த்துள்ளது. சிலோன் தேநீர் முக்கியமாக இலங்கையின் மலைப்பகுதிகளில் வளர்க்கப்படும் ஒரு சுவையான தேயிலையில் இருந்து தயாரிக்கப்படுவதாகும். மற்ற தேயிலை போலவே இது கேமலிய சினென்சிஸ் என்ற ஆலையில் இருந்து வருகின்றது. சிலோன் தேநீர் அவற்றின் செயலாக்கம் மற்றும் உற்பத்தி முறைகளை பொறுத்து கருப்பு, பச்சை, வெள்ளை மற்றும் ஓலாங் போன்ற வண்ண வகைகளில் வருகின்றது. தேநீரின் சுவை அவை வளர்க்கப்படும் பகுதியை பொறுத்தது. இலங்கை தேநீர் நன்மை பயக்கும் என்று கருதப்படுவதற்கான முக்கிய காரணம் அதன் ஈர்க்கக்கூடிய ஊட்டச்சத்து சுயவிபரம். பாலிபினால்கள் மற்றும் பிளாவனாய்டுகள் போன்ற சீர்மங்கள் இதில் அதிகம் உள்ளன. அவை சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்டியாக இருக்கின்றன. மேலும் மைரோசைடின் மற்றும் குர்செடின் போன்ற பிற பிளாவனாய்டுகள் இருப்பது ஆக்சிஜனேட்டர் மன அழுத்தம், வீக்கம், தொற்று நோய்களை தடுக்கின்றது மற்றும் நீரிழிவு போன்ற பல நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றது. ஏப்ரல் 4ஆம் தேதி இலங்கை தூதரக இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையின்படி இலங்கை தேநீர் COVID-19 தொற்று நோய்களின் போது அதன் ஆக்சிஜனேட்டர் செயல்பாடு மற்றும் பக்க விளைவுகள் இல்லாததால் ஒரு சிறந்த கசாயத்திற்கான தீர்வாக இது உள்ளது. இலங்கை மக்கள் ஒவ்வொரு நாளும் 3 தொடக்கம் 4 கப் சிலோன் தேநீர் குடிக்க பழகுவதாகவும் இந்த அறிக்கை கூறுகின்றது. சிலோன் தேநீரில் உள்ள தியோஃப்ளோவின்ஸ் நாள்பட்ட மூச்சுக்குழாய் அழற்சி, ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் தொற்று போன்ற சுவாச நோய்களுக்கு எதிராக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது நுரையீரலில் காற்று பாதையை சுத்தம் செய்ய உதவுகின்றது மற்றும் சுவாசிக்க எளிதாக்குகின்றது. COVID-19க்கு இது போன்ற அறிகுறி இருப்பதை நாம் அறிவதால் இது COVID-19க்கு எதிராக நன்மை பயக்கும் என்று கருதப்படுகின்றது. வழக்கமாக சிலோன் தேநீர் குடிப்பது வைரஸ்களை வெளியேற்றவும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உதவுகின்றது. மேலும் சிலோன் தேநீரின் புகைகளை உள்ளிழுப்பது நாசி அறையில் சிக்கியுள்ள வைரஸ்களை அழிக்க உதவுகின்றது. சிலோன் தேநீரின் செயல்திறனை பார்த்து இலங்கை தேயிலை ஆராய்ச்சி நிறுவனம் DRI நோயை குணப்படுத்துவதை விட அதை வராமல் தடுப்பதே சிறந்தது என்ற பழைய பழமொழியை வலியுறுத்தியுள்ளது. இதுபோன்ற சமயங்களில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் நல்ல ஆரோக்கியம் முக்கியமானது என்றும் இலங்கை தேநீர் ஒரு நோய் எதிர்ப்பு ஊக்கத்தை உருவாக்குகின்றது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். COVID-19 2003ஆம் ஆண்டில் நிகழ்ந்த சாசியோவியை ஒத்ததாக கூறப்படுகின்றது. ஒரு ஆய்வின்படி கருப்பு தேநீரில் 2 இயற்கை பாலிபினால்கள் டானிக் அமிலம் மற்றும் சாஸ் அல்லது மேல் சுவாச குழாய் தொற்றுக்கு எதிராக செயல்படும் தியோஃப்ளோவின்கள் உள்ளன. கேமெலியா சினென்சிஸ் ஆலையின் இலைகள் கருப்பு தேயிலை தயாரிக்க பதப்படுத்தப்பட்ட முறையே இதற்கு காரணம். அவை அதிகளவு நொதித்தல் வழியாக செல்கின்றன. இது தியோஃப்ளோவின்களை உருவாக்குகின்றது. மறுபுறம் ஓலாங் மற்றும் பச்சை தேயிலை அவற்றின் பகுதி நொதித்தல் செயல்முறை காரணமாக இந்த கலவையை தடுக்காது. சிலோன் தேநீரின் பிற நன்மைகள் குறைந்த கொழுப்பளவு, புற்றுநோய் தடுப்பு மற்றும் எடையிழப்பு ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இது அலர்ச்சி எதிர்ப்பு, ஆன்டிமியூட்டஜெனிக், வைரஸ் எதிர்ப்பு மற்றும் கட்டி எதிர்ப்பு பண்புகளுக்கும் பெயர் பெற்றது. தேயிலை பல ஆண்டுகளாக தினசரி பானமாக கருதப்படுகின்றது. ஹேமெலிய சினென்சில் இருந்து வரும் கருப்பு தேநீர் ஒரு இம்யூனோமோடுலேட்டரி விளைவை கொண்டுள்ளது. இது புற இரத்த அணுக்களின் அதிகரிப்புக்கு உதவுகின்றது. இந்த செல்கள் வெள்ளை இரத்த அணுக்கள் அல்லது லிம்போசைட்டுகளை கொண்டுள்ளன. பிளாக் டீயில் நாள்பட்ட அழற்சி எதிர்ப்பு சத்து உள்ளது. இது நோய் தொற்றுகள் அல்லது பக்கவாதம் அல்லது ஆட்டோ இம்யூன் கோளாறுகள் போன்ற நோய்களால் ஏற்படும் அழற்சியை குறைக்கின்றது. மேற்கூறிய தகவல்களில் இருந்து சிலோன் தேநீர் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், அத்தோடு தொற்று நோய்களுக்கு எதிராக போராடு மற்றும் சாஸ் போன்ற பல்வேறு சுவாச நோய்களை தடுக்க உதவும் திறனை கொண்டுள்ளது என்பது தெளிவாகின்றது. இருப்பினும் COVID-19 தடுப்பதில் இதன் செயல்திறனுக்கு கூடுதல் சான்றுகள் தேவை என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள்.